ஒரு 5G மாடலில் வந்துட்டு பேசிக் 5G மாடலில் வந்துட்டு எவ்வளவு சிப் செட் வருதுன்னே நம்ம நிறைய பேர் தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது மாடல் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு 5Gல என்னென்ன சிப் செட்ஸ்லாம் வருதுன்னு ஒரு பிபிடி ரெடி பண்ணிடலாம். பிபிடி ஒன்று ரெடி பண்ணி பசங்களுக்கு அடுத்தடுத்த பேட்ச், இந்த நவம்பர் பேட்ச் அதுக்கப்புறம் வர பேட்சுக்கு எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு புரியுற மாதிரி காமிச்சிடலான்ட்டு காலையிலேருந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறேன் ஒரு புது மாடலில். ஸோ அதில் பார்த்தா நெட்வொர்க் செக்ஷனுக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய டிஆர்எக்ஸ் ஐசி, லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் எல்லாமே ஒன்று இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட ஒரு 22 ஐசி வரைஞ்சிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்கிற சிப்செட்ஸ் எல்லாம் இந்த அடுத்த பேஜில் ஒரு 4-5 ஐசி இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கேன் நான். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நாம வந்து நிறைய பேர் என்ன நினைப்போம்னா அந்த நெட்வொர்க் செக்ஷனா 2G ஐசி 4G ஐசி அப்புறம் வந்துட்டு இந்த சிபி எஸ்டிஆர் இதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு நம்ம நினைப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா நிறைய ஐசி வந்து நெட்வொர்க் செக்ஷனில் வந்துட்டு அந்த நெட்வொர்க்குக்காக வேலை செய்யுது. ஒரு பேண்டுக்காக 5Gக்காக 4Gக்காக அதில் இருக்கக்கூடிய பேண்டுகளுக்காக தனித்தனி ஐசி ஸ்விட்ச் பண்ணுது. முதல்ல இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நெட்வொர்க் எந்த மாதிரி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதில் சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் இப்போ கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க் செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா அதில் எல்லா பேண்டையும் சேர்த்துனீங்கன்னா 22 ஐசிக்கு 25 ஐசிக்கு மேலே கூட ஒரு டிபெண்ட் மாடல். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த பேட்சுக்கு வாங்க. உங்களுக்கு அதான் பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பை.